செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, திமுக ஆட்சி மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு ஆன்மீக பயணத்திற்கும் உறுதுணையாக இருந்து வருகிறது என்று தெரிவித்தார். வேலை தெரியாதவர் முதலமைச்சராக செயல்பட்டு வருவதாக தங்கர் பச்சான் பேச்சு குறித்தான கேள்விக்கு, முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் தங்கர் பச்சான் முதலமைச்சரை புகழ்ந்து பேசிய காணொலி காட்சியை உங்களுக்கு காட்டுகிறேன், இரட்டை நாக்கு படைத்தவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை என சாடினார். மேலும் எந்த மதத்தினரையும் வேறு மதத்தினர் புண்படுத்தக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு தவறு இருப்பின் இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இதே சங்கர் பச்சன் முதல்வரை புகழ்ந்து பேசிய பேச்சை நான் வேண்டுமானால் ஒல்லிநாடாவை உன்னிடம் தருகிறேன். கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பிறந்தநாளை முன்னிட்டு YMCA திருமண மண்டபத்தில், வெப்பேரியிலே இருக்கின்ற திருமண மண்டபத்தில் சங்கர் பச்சான் புகழ்ந்த புகழ் இதுவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பேச்சாளரோட பேசியிருக்க மாட்டார்கள். அந்த அளவு புகழ்ந்தவர். இரட்டை நாக்கு படைத்தவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை. தமிழ்நாட்டு உரிமைகளை திமுக அரசு தாரை வார்த்து கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், காவிரி நதிநீர் பிரச்சினை, லட்சத்தீவு விவகாரம் என தமிழ்நாட்டு உரிமைகளை திமுக அரசு தாரை வார்த்து கொடுத்து வஞ்சித்தது என விமர்சித்தார். மேலும் டெல்டாவை பாலைவனமாக்கும் மீத்தேன் எடுக்கும் முயற்சிக்கு அன்றைக்கே துணை நின்றது யார் என்று கேள்வி எழுப்பிய அவர், விவசாயிகள் அதிமுக பக்கமும் எடப்பாடியார் பக்கமும் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று கூறினார். மேலும் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த சட்டமே போதுமானது, மலிவான விளம்பரம் மூலம் விவசாயிகள் மத்தியில் இப்படி செய்வது எடுபடாது என்று சாடினார். டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய அந்த உரிமையை பறித்து பாலைவனமாக்கும் முயற்சியை எடுத்தது திமுக. ஆனால் அதை தடுத்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மாவுடைய அரசு, அந்த எடப்பாடியார். டெல்டா மாவட்ட விவசாய நிலங்களில் சேதம் ஏற்பட்டால் உரிய நஷ்டஈடு அரசு சார்பில் வழங்கப்படும் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர், மழைநீர் வாய்க்கால்களில் தேங்கும் மழைநீரை உடனடியாக வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மேலும் டெல்டா மாவட்ட விவசாய நிலங்களில் சேதம் ஏற்பட்டால் உரிய நஷ்டஈடு அரசு சார்பில் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு எவ்வளவு மழை பெய்திருக்கிறது, நேற்றுக்கு இன்றைக்கு காலை வரை எவ்வளவு மழை பெய்திருக்கிறது, அந்த மழையின் அளவுக்கு ஏற்றார் போல நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்குமா என்பதையும், அதே போல பொதுமக்கள் தங்க வைப்பதற்கு சரியான இடங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கா என்பதையும், அவருக்கு வேண்டிய உணவு, பால் போன்றவையெல்லாம் தயாராக இருக்கா என்பதையெல்லாம் மாண்பு முதலமைச்சர் நேரடியாக ஒவ்வொன்றையுமே அவரே நேரடியாக கேட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். மழை பெய்து சேதம் வருகிற நேரத்தில் விவசாயத்துறை அதிகாரிகளோடு கலந்து அவர்கள் கணக்கெடுத்து கொடுக்கிற நேரத்தில் உரிய நஷ்டஈடை அரசாங்கம் வழங்கும். சென்னை எழும்பூர் டான் பாஸ்கோ சீனியர் செகண்டரி பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடுப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழா மேடையில் பேசிய அமைச்சர், சிறார்களுக்கான விழிப்புணர்வு கார்ட்டூன்கள் மற்றும் படங்களை வழங்கித் தர வேண்டும். மாணவர்களின் புகார் பட்டியல் வரும் புகார்களை காலை நேரத்தில் நடக்கும் கூட்டத்தில் ஆசிரியர்கள் எடுத்துரைக்க வேண்டும் என ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் முதலமைச்சரின் ஆலோசனைகளுடன் விழிப்புணர்வு குறும்படத்தை யார் வேண்டுமானாலும் செய்யும் வகையில் போட்டி நடைபெறும் என்றும், இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்று கூறினார். நம்ம நிறையா கைடு கொடுக்குறோம், நிறையா பிள்ளைகளுக்கான பல விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்துகிறோம், டீச்சர்ஸ் பேசுகிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சிறார்களுக்கான இந்த திரைப்படம் நம்ம திரையிடும் பொழுது நாம் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகளை, விழிப்புணர்வு சார்ந்த ஒரு கார்ட்டூன்களாக அந்த படத்தில் வெறும் குழந்தைகளுக்கான படம் மட்டுமல்ல, இந்த விழிப்புணர்வுக்கான அந்த படத்தையும் அதில் நாம் தருகின்ற அளவுக்கு நாம் அதை நம்ம தயாரித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். மிக விரைவாக நம்முடைய முதலமைச்சருடைய அந்த ஆலோசனை பெற்று ஒரு காம்படிஷன் மாதிரி, ஓப்பன் காம்படிஷன் மாதிரி, யாரையெல்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், அது யாராக இருந்தாலும் சரி, அது இருக்கின்ற ப்ரொஃபஷனல் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, விஸ்காம் பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கருத்து இது சார்ந்த கருத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் ரெடி பண்ணுங்க என்று நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்கள் மிக விரைவாக அதுக்கான அறிவிப்பு வரும்போது தமிழ்நாடு பல்வேறு கருத்துக்கள் சார்ந்த அந்த திரைப்படங்கள் வரும்பொழுது அந்த ஷார்ட் ஃபிலிமை ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நம்முடைய சிறார் திரைப்படத்தோடு சேர்த்து அதை நாம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். மிக விரைவாக அதற்கான ஒரு அறிவிப்பும் வரும். டாக்டர் ராமதாஸ் பற்றி கூறிய கருத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திரும்ப பெற வேண்டும் என்று புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார்.
புரட்சி பாரதம் கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் என்ற கருத்தை வலியுறுத்தி இந்திய அரசியலமைப்பு தின விழா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடந்தது. இவ்விழாவில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு பேசினார். பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு விமர்சனத்தை ஏற்க வேண்டும் என்றும், டாக்டர் ராமதாஸ் பற்றி கூறிய கருத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய ஜெகன்மூர்த்தி, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் சொல்லியிருப்பது, அரசுக்கு ஒரு யோசனையை சொல்கின்றார். பொதுமக்கள் எல்லாம் சிரமப்படுகின்ற மின்சார தேவையை நீங்கள் குறைக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக சொல்லுவது 100 அல்ல 200% நியாயமான கருத்து. அந்த கருத்தை முதலமைச்சர் அவர்கள் உதாசீனப்படுத்துவது உண்மையாக வேதனை அளிக்கிறது. அது தவறான உதாரணமாகும். ஆகவே முதலமைச்சர் அவர்கள் அந்த வார்த்தைகளை திரும்ப பெற்றால் அது நன்றாக இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.